இந்த மரங்கள பொது இடங்கள்ல, அதாவது பார்க் மாதிரி இடங்கள்ல நடும்போது நெறைய பறவைகள் வரும். இதனுடைய பழங்கள சாப்பிடுறதுக்கு நெறைய பறவைகள் வரும். அதுமாரி பெரிய அளவு நிழலும் குடுக்கக்கூடிய ஒரு மரம். இத வந்து நம்ம கொஞ்சம் நிழலான இடத்துல வைக்கணும். ஒரு 75% சன்லைட் இருந்தா போதும். கிராப்டட் செடி எல்லாமே. அதனால நல்லாவே வளரும், நல்லாவே காய்க்கும். பெரும்பாலும் நெறைய பேர் பார்க்காதனால இது வந்து மரபணு மாற்றம் பண்ணதுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்ல, கொத்து கொத்தா காய்க்கும். நெறைய மாடியில வச்சீங்கன்னா நெறைய கொத்து கொத்தா காய்க்கும். தரையிலயும் நெறைய காய்க்கும். பழங்கள் வந்து நம்ம நார்மலா கருப்பு நாவல் என்ன டேஸ்ட்ல இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரியில் செப்டம்பர் மாதம் வந்திருக்க 3வது லோடை பற்றி தான் பார்க்குறோம். இந்த லோடில் என்னென்ன செடிகள் வந்திருக்கு பார்க்கலாம். கடம்ப மரம். இந்த கடம்ப மரம் ஒரு தெய்வீக மரம்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில்களில் இதை வளர்க்குறாங்க. முருகனுக்கும் பெருமாளுக்கும் வந்த மரம்னு சொல்கிறாங்க. இதனுடைய பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பால் மாதிரி நல்ல ஒரு இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுமாதிரி பிரான்ச்சஸோடு வளரும். இந்த மரம் பாருங்கள், நல்ல பிரான்ச்சஸோடய வளரும். இந்த பிரான்ச்சஸோடு வளரும்போது நம்ம ஒரு நிழல் தர்றதுக்கும் வளர்க்கலாம். இதை நம்ம ரோடு ஓரங்களே வீட்டு முன்னாடியே கூட வளர்க்கலாம். இதனுடைய டிம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேப்பர் காகிதம் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி ஒரு வேல்யூபிள் மரம் தான் இது. இதுவும் ஒரு 6 அடி 7 அடியில் இந்த ரோட்டில் இந்த செடிகள் வந்திருக்கு. இந்த மரங்களை பொது இடங்கள், அதாவது பார்க் மாதிரி இடங்களை நடும்போது நிறைய பறவைகள் வரும். இதனுடைய பழங்களை சாப்பிட்றதுக்கு நிறைய பறவைகள் வரும். அதுமாரி பெரிய அளவு நிழலும் கொடுக்கக்கூடிய ஒரு மரம். இது பழைய நம்ம நாட்டு மரங்கிறதுனால நிறைய பேர் இதை விரும்பி கேட்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் கொய்யா. இந்த ஜப்பான் கொய்யாவிலே பார்த்தீங்கன்னா 3 டைப்பான செடி இருக்குது. 2 அடியில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி ஹைட் இருக்க மாதிரி உள்ள செடி, மீடியம் செடி. அதே மாதிரி ஒரு 6 அடி 7 அடி பெரிய செடிகள் கூட இருக்குது. இதுவும் நம்ம ஃபேவரேட் சொல்லலாம். இப்போ நம்ம குறிப்பாக சொல்ல காரணம்னா இதிலலாம் நமக்கு ரொம்ப ஆர்வம். இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கொடுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த வியட்நாம் பலா, அது மாதிரி இந்த ஜப்பான் கொய்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து லெமன், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறத விட அதிகமாக மகசூல் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால. அதுமாதிரி மாவரெட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கட்டிமோன், இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால நம்ம நர்சரியில் அதிகமாக இதை பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த செடியும் நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே நிறைய காய்ச்சுது. இதனுடைய பழங்களையும் கமர்ஷியலாக விற்கலாம். ரொம்ப இனிப்பான ஒரு கொய்யான்னா இந்த வெரைட்டியை சொல்ல முடியும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வயசான சின்ன குழந்தைங்க முதல் வயசான தாத்தா வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு கொய்யா வெரைட்டி இது. அடுத்து நம்ம பார்க்குறது சாத்துக்குடி. சாத்துக்குடியில் இது கோடூர் சாத்துக்குடி. இது நம்ம விவசாயி ஒருத்தருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ணி கொடுத்தோம். அதனுடைய பழங்களையும் அறுவடை பண்ணியிருந்தோம். அதுமாதிரி நிறைய இதுவும் இந்த பாரி ஒன்று வியட்நாம் சாத்துக்குடி மாதிரி நிறைய கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய வெரைட்டி தான். நல்லா இனிப்பாக இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்குன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, நம்ம கடைகளில் வாங்குறது சமயத்தில் விளைச்சல் இல்லாத பழங்களாக இருக்கும்போது இனிப்பு இருக்கிறதுல சிலது புளிக்க கூட செய்யும். சக்கரை போட்டு சாப்பிடுவோம். இந்த பழங்களை நம்ம மாடியில் வளர்த்தாலோ தரையில் வளர்த்தாலோ நம்மளே அறுவடை பண்ணி சாப்பிடும்போது சுகர் ஆட் பண்ணாமலே சாப்பிடலாம். அந்த அளவு இனிப்பான ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குற அவக்கடா செடி. இந்த அவக்கடா பார்த்தீங்கன்னா சமவெளியிலையும் காய்க்கக்கூடிய ஒரு அவக்கடா வெரைட்டி. இதை வந்து நம்ம கொஞ்சம் நிழலான இடத்துல வைக்கணும். ஒரு 75% சன்லைட் இருந்தால் போதும். கிராப்டட் செடி எல்லாமே. அதனால் நல்லாவே வளரும், நல்லாவே காய்க்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்க ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட் வந்து வெளியே தெரிகிற மாதிரி நடவு பண்ணணும். இதுக்கு கீழே வந்து ஏதாவது துளுத்துதுன்னா நம்ம கட் பண்ணிடணும். இந்த மாதிரி பராமரித்தா ஒரு 3 வருஷத்தில் இந்த மாதிரி செடிகள் காய்க்கும். சாதாரணமாக விதை செடிகள் காய்க்கணும்னா 6-7 வருஷம் ஆகுது. அது ரொம்ப பெரிய மரம் மாதிரி வளருது விதை செடியாக இருந்தால். ஒட்டு செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் கண்டிப்பாக காய்க்கும். இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் செடி. செடி நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. துளிர்லாம் அழகாக இருக்குது. நல்லா நம்ம கிளைமேட்லேயும் நல்லா வளருது. அவகோடாவிலே பெரிய செடி, கிராப்டட் செடி 21 கவரில் இருக்குது. எவ்வளோ சூப்பராக வளருது பாருங்களேன். நம்ம தோட்டத்தில் இருக்க கூட இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. அது வளர்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இது கண்டிப்பாக 2 வருஷத்துலேயே காய்க்கும். இது நல்லா மெச்சூரிட்டியான பிளான்ட் தான். பெரிய கவரில் இருக்கிறனால 2 வருஷத்தில் காய்க்கும். நான் முதல்ல சொன்ன செடி சொல்லும்போது 3 வருஷம் சொன்னேன். அது கொஞ்சம் சின்ன செடி. இது கொஞ்சம் பெரிய செடிங்கிறதுனால 2 வருஷத்துலேயே இது காய்க்கும். நல்லா வேகமாக வளரக்கூடிய தன்மையுடைய இந்த அவகோடாவை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் நாவல், வெள்ளை நாவல். இது வந்து ஒரு மரபணு மாற்றம் பண்ண செடி கிடையாது. ஒரு இயற்கையான வெரைட்டி தான். ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் பார்க்காதனால இது வந்து மரபணு மாற்றம் பண்ணதுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, கொத்து கொத்தாக காய்க்கும். நிறைய மாடியில் வச்சிங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும். தரையிலையும் நிறைய காய்க்கும். பழங்கள் வந்து நம்ம நார்மலாக கருப்பு நாவல் என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நல்லா புஷியான பிளான்ட்டாக இருக்குது. எல்லாமே ஒரு 6 அடி ஹைட்டில் இருக்குது. வர சீசன்லேயே காய்க்கும். பாருங்கள், சீசன் இல்லாத நேரத்துலேயே பூ வந்துருக்கு பாருங்கள். ஒட்டு செடிங்கிறதுனால அது மாதிரி வருது. நம்ம நடவு பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இதை காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். இந்த நாவல் செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் மண் வளம் கம்மியாக இருந்தாலும் நல்லா சிறப்பாக வளரும். அதாவது ஒரு கலர் மண் சொல்கிறோம் இல்லையா, கலர் ஓர் மண்ணில் கூட நல்லா வளரும். இது கமர்ஷியலாக கூட இப்போ பயிர் பண்ணலாம். ஆனால் என்னென்னா, இது டிரான்ஸ்போர்ட் ஒரு பிரச்சனை. இந்த நாவல் பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பாதுகாத்து அதை கொண்டு போகிறது ஒரு கஷ்டம். ஆனால் அதனால் வந்து அதை யோசித்து பண்ணுங்கள். மறுபடியும் வீடுகளில் தாராளமாக வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பெரிய நெல்லி. இந்த நெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் வறட்சி செடி தான். வறட்சியை தாங்கி வளரக்கூடியது.
தண்ணி கம்மியாக போதும், மாடியில் வளர்க்கலாம், தரையில் வளர்க்கலாம், கண்டிப்பாக கவாத்து பண்ணி வளர்க்கணும். அதுமாதிரி ஒட்டு செடியாக இருந்தால் தான் 3 வருஷத்தில் காய்க்கும். விதை மூலம் வந்து செடிகள்னா 6-7 வருஷம் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். அதுமாதிரி 2 செடி வச்சா பாலினேஷன் அதிகமாக இருந்து நிறைய காய்க்கும். ஒட்டு செடிங்கிற இந்த பாருங்கள், இந்த ஒட்டு பகுதி, இந்த ஒட்டு பகுதிக்கு கீழே ஏதாவது துளுத்துதுன்னா நம்ம கட் பண்ணிடணும். பெரும்பாலும் நெல்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வீட்டில் காய்க்கலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அது விதை செடியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம், ஏன் காய்க்கலைங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கலாம். மற்றபடி ஒரு எளிமையான பராமரிப்பில் உள்ள செடி தான் இது. அடுத்து நம்ம பார்க்குற பனானா சப்போட்டா. இந்த சப்போட்டாவில் தாய்கிங் சப்போட்டாவும், அதாவது தாய்லாந்து வெரைட்டியும், இந்த பனானா சப்போட்டாவும் ஒரு தாய்லாந்து வெரைட்டி தான். ஆனால் வந்து இது நீளமாக இருக்கும், பழம் நீளமாக இருக்கும். ஆனால் கொத்து கொத்தாக காய்க்கும். ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது இனிப்புன்னு சொல்கிறத விட இனிப்பு நல்லா தான் இருக்கும், ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய காய்க்கும். கமர்ஷியலாக நம்ம பயிர் வைக்கிறது கூட ஏற்றது. இப்போ அது பழத்தை பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால, ஒரு வாழைப்பழமே நீளமாக இருக்கிறதுனால கமர்ஷியலாக பயிர் பண்ணால் கூட நல்ல மார்க்கெட்டில் விற்கிறது பிரச்சனை இருக்காது. அதுமாதிரி ஒரு சிறந்த வெரைட்டி. நமக்கு லாஸ்ட் ரோட்டில் பெரிய செடிகள் வந்தது. ஒரு செடிக்கே ஒரு 30-40 காய் இருந்தது. இந்த வாட்டி வந்து ஒரு மீடியம் சைஸ் செடி வந்திருக்கு. 4 அடி 5 அடியில் மீடியம் சைஸ் செடிகள் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது பீட்ரூட் கொய்யா. இந்த பீட்ரூட் கொய்யா வந்து இதனுடைய பழங்கள் வந்து, அதாவது வெளிப்பகுதி அந்த தோல் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பாதாம் பழம் சாப்பிட்டா இப்படி ஒரு தோற்பு தன்மை இருக்கும், அதே மாதிரி இருக்கும். நம்ம வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே விரும்புகிற ஒரு டேஸ்ட் தான் அது. என்ன இது வளர்க்குற முறைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட செடிகள் வீணாகிற வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் இது வந்து கொஞ்சம் தண்ணி பார்த்து பாசனம் கொடுக்கணும். அதுமாரி தேங்காய் நார்லாம் இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் வச்சா கூட நிறைய தேங்காய் நார் போடும்போது ஈரம் எப்போவுமே சுதனே இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி இருந்த கிளைமேட் அது ஒத்துக்காது. அதனால் வந்து அந்த தண்ணி விடுறத கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம். எல்லாருமே விரும்பக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இந்த பழங்கள் இதனுடைய இலைகள் இருக்கு இல்லையா, இந்த கலரில் தான் இருக்கும். இருக்குல்லையா, அந்த இலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்கும். பழங்கள் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடியில் இன்னொரு சிறப்புன்னா எல்லாமே பட்டிங் செடி. பாருங்கள், பெரும்பாலும் லேயரிங் செடி தான் வரும் இந்த கொய்யாவை பொறுத்த வரைக்கும். இது பட்டிங் செடி. அதே மாதிரி இது கொஞ்சம் வளர்ந்த செடியாகவும் இருக்குது. நீங்கள் தரையிலேயோ மாடியிலே வச்சிங்கன்னா கூட இது வேர் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 months 4 months கழித்து என்ன பண்ணணும்னா, இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இளம் தண்டை கட் பண்ணாமல் இந்த கருப்பான இடத்துல கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து துளிர்கள் வரும். நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய காய்க்கும். கவாத்து பண்ணி வளர்த்திங்கன்னா நிறைய மவுசில் எடுக்கலாம். இது அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டன் சீத்தா. அந்த கோல்டன் சீத்தாவில் இது சின்ன செடி, ஒரு 3 அடி ஹைட் இருக்கிற மாதிரி உள்ள செடி. இது பெரிய செடி 7 அடி 8 அடி நல்ல முதிர்ச்சியான செடிகள் கூட லாஸ்ட் லோடில் வந்தது. அதனால் இப்போ இந்த லோடில் சின்ன செடிகள் தான் வந்திருக்கு. அந்த முதிர்ச்சியான செடிகள் நமக்கு ஒரு 6 மாதத்துலேயே காய்க்கிற அளவு பெரிய செடிகளாக இருந்தது. இந்த செடிகள்லாம் ஒட்டு செடி. இது ஒட்டு செடிங்கிறதுனால 3 வருஷத்தில் காய்க்கும். பழங்கள் வந்து 1 கிலோ 800 கிராம் வெயிட் வர்ற மாதிரி அந்த மாதிரி பெரிய பழமாக வரும். சதை அதிகமாக இருக்கும், விதை கம்மியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ருசியோடு இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும். சீத்தா வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டன் சீத்தா, ராம் சீத்தா, முள் சீத்தா, ரெட் சீத்தா எல்லாமே நாட்டு சீத்தா எல்லாமே பண்ணுறோம். இதில் வந்து இது ராம் சீத்தா செடி. ராம் சீத்தா செடி எல்லாமே கிராஃப்டிங் செடி. இப்போ பெரும்பாலும் பல செடிகள் எல்லாமே ஒட்டு செடிகளாக தானே வருது. ஏன்னு கேட்டால் இந்த ஒட்டு செடிகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சீக்கிரமாகவே இதனால் பலன் எடுக்க முடியும். ஒரு நல்ல தரமான பழங்களையும் அறுவடை பண்ண முடியும். அதுக்காக தான் ஒட்டு செடிகளை நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சீத்தா செடியிலே எல்லா செடிகளும் சின்ன செடிகளும் பெரிய செடிகளுமே இருக்குது. இது எல்லாமே சின்ன செடி. அடுத்து நம்ம பார்க்குறது மில்க் ஃப்ரூட் செடி. இந்த மில்க் ஃப்ரூட் செடியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டு செடி. இந்த பாருங்கள், ஒட்டு செடி. இந்த ஒட்டு செடி ரொம்ப ரேர் தான். பெரிய செடிகள்லாம் பெரிய மரமாகி காய்க்கும். இப்போ எங்கள் ஊரில் கூட எங்கள் பிரதர் வீட்டில் பெரிய செடி இருக்குது, பெரிய மரமாகவே வளர்ந்துருக்குது. இது வந்து சின்ன செடியிலே காய்க்கும். பாருங்கள், இதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், அடியில் மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இது ஒரு ஃபேன்சி பிளான்ட் மாதிரி கூட வளர்க்கலாம். ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். விதை மூலம் வந்த செடிகள் தான் முன்னாடி காலத்தில் கிடச்சிது. இப்போ ஒட்டு செடிகளும் நிறைய வருது. பழம் வந்து ரொம்ப இனிப்பாக சாப்பிட்றதுக்கு வித்தியாசமான ருசியில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கவர்னர் ப்ளம்ங்கிற ஒரு வெரைட்டி, ப்ளம் வெரைட்டி. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் செடிகள் வளர்ச்சியினுடைய ஆரம்பத்தில் முட்கள் இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், முட்கள் இருக்கும். இது செடி வளர வளர முள்ளெல்லாம் மாறிடும். பாருங்கள், இதெல்லாம் முள் இல்லை. இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு தான். மற்ற செடிகள் இதே மாதிரி இல்லை. இந்த செடி வந்து ஒரு ப்ளம் வெரைட்டியை நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த நம்ம கிளைமேட்டில் காய்க்கிற ப்ளம் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் ப்ளம் சொல்லலாம். இது மகாராஷ்டிராவில் இருந்த ஒரு கவர்னருடைய இதை குறிக்கிறதுக்காக இது வந்து அந்த மாதிரி கவர்னர் ப்ளம்னு கூப்பிட்றாங்க. இந்த ஸ்வீட் லிவியோட டேஸ்ட்டில் இருக்கும். லைட்டான ஒரு தோற்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவையில் இருக்கும். பழங்கள் வந்து மீடியமான இருக்கும். நம்ம கிளைமேட்டில் காய்க்கக்கூடிய ஒரு ப்ளம் வெரைட்டி இது. அடுத்து நம்ம பார்க்குற அண்ணா ஆப்பிள். இந்த அண்ணா ஆப்பிள் வந்து நம்ம கிளைமேட்டில் காய்க்கக்கூடிய ஒரு ஆப்பிள் வெரைட்டி தான். இதை நிறைய பேர் இந்த முயற்சி எடுத்து இதை வளர்க்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியலாக பண்ண முடியாது. நம்ம வீடுகளில் செடிகள் வளர்க்க விரும்புகிறவங்க இந்த ஆப்பிள் செடியை வளர்க்கலாம். இது ஒட்டு செடிங்கிறதுனால நம்ம கிளைமேட்லேயும் காய்க்கும். பொதுவாக இந்த செடிகளை ஒட்டு பண்ணுறதே நம்ம கிளைமேட்டில் காய்க்கிறதுக்காக தான் ஒட்டு பண்ணுறது. இது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தளதளன்னு இருக்குது. இந்த செடியெல்லாம் நம்ம நல்லா மண் வளம் உள்ள பூமியில் வளர்த்தோம்னா நல்லா சிறப்பாக வளரும்.
அடுத்து நம்ம பார்க்குறது மியாசாக்கியில் சின்ன செடி நம்ம 650 ரூபா ரேட்டில் சேல் பண்ணுறோம் இல்லையா, அந்த வெரைட்டி பாருங்கள். எல்லாமே வீ கிராஃப்டிங் நல்லா செட் ஆகிடுச்சு. சின்ன பேக்கெட்டில் தான் இருக்குது. இதை நம்ம தரையிலே இல்லைன்னா மாடியிலே வளர்க்கலாம். நம்ம கிளைமேட்லேயே வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. ஜப்பானில் 2.25 லட்ச ரூபாய் சேலான ஒரு பழத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது J33 பழம். இந்த J33 வந்து மலேசியன் வெரைட்டி. நல்ல மஞ்சள், அடர் மஞ்சள் இருக்கும். இதில் நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு கஸ்டமர் கொடுத்து அவங்களுக்கு பழங்கள் அறுவடை பண்ணி நம்ம அது ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப இனிப்பானது. சுளைகள் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சுளையே 200 கிராம் 250 கிராம் வெயிட் வர மாதிரி இருக்கும். அந்த இதழ் கனம் அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது 4 சீசன் லோங்கன். இந்த லோங்கன் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் செடி எல்லாமே. இது 4 சீசனுங்கிறது நமக்கு எல்லா சீசனும் காய்க்கும். நம்ம கிளைமேட் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது குறிக்கிறது தான். நம்ம தொட்டியில் வச்சிருக்க செடியில் பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். இந்த 4 சீசன் லோங்கனில் இந்த பூ வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு லிச்சி வளர்க்கணும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ஏற்ற செடி பாருங்கள். நிறைய கொத்து கொத்தாவே பூ வந்திருக்கு. இது நம்ம மாடியில் கூட இந்த ரெட் லோங்கனில் காசியாக நமக்கு காய்ச்சுது. இது வந்து தொட்டியில் பராமரிக்கும் போது கூட வளரும், காய்க்கும். நர்சரியை பொறுத்த வரைக்கும் பல வகையான பழச்செடிகளை சேல்ஸ் பண்ணுறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா முக்கணிகளான மா, பலா, வாழையில் நிறைய ரகங்களை செடிகளாக சேல் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.